வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அமேசான்ல விமென்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷலான ஸ்டோர் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காகவே அமேசான் ஸ்பெஷலா ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை மட்டும் அந்த ஸ்டோர்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோர் என்ன, அந்த ஸ்டோர்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுல எப்படி எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, அது ரொம்பவே சந்தோஷம். அதே சமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமேசான்ல விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காகவே இருக்க ஸ்பெஷல் ஸ்டோர் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா அமேசான் சஹேலி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டோரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோர் ரொம்ப நாளாவே இருக்கு. ஸ்பெஷலா உமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களுடைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்ல அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல வர ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் இந்த பேனல்ல சேல் பண்றாங்க. ஸோ நார்மலான கஸ்டமர் பேனல் மாதிரி தான் இதுவும் இருக்கும். யார் வேணாலும் இந்த பேனல்ல போயிட்டு ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் செல்லர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி உமன் செல்லர்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பேனலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த கஸ்டமர் பேனல்லையும் பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ, என்னென்ன கேட்டகரியில ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதே மாதிரியான எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லா கேட்டகரிஸும் இங்க அவைலபிளா இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேட் பை உமன் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ உமன் செல்லர்ஸ் தான் அவங்களுடைய ப்ராடக்ட்டை இங்க சேல் பண்றாங்க. ஹேண்ட் கிராஃப்டட் ப்ராடக்ட்ஸ், ரொம்பவே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோர்ல கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு உமன் ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இதை பத்தி தெரியாது, நீங்க நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ் உங்க மைண்ட் செட்ல இருக்கு, இல்ல ஆல்ரெடி நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அமேசான் சஹேலி ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேனல் உமன்ஸ்க்காகவே இருக்கிறதுனால இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்க அஃபோர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உமன் ஆண்டர்பிரினர்ஸை க்ரோத் பண்றதுக்கும் மோட்டிவேட் பண்றதுக்கும் அமேசான் சைட்ல இருந்து அவங்க நிறையவே பெனிஃபிட்ஸ் அஃபோர்ட் பண்ணிருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்டையும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அமேசான் சஹேலியோட பேனல் எப்படி இருக்கும், அதுல என்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அமேசான் சஹேலி அப்படிங்கிறது நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அமேசான் சஹேலி அப்படிங்கிறது என்ன, அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இன்னும் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் சஹேலி அப்படின்னா என்னன்னா ஹிந்தியில ஃபீமேல் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அதுக்காக தான் உமன் அப்படிங்கிறதுக்காக அமேசான் சஹேலி அப்படிங்கிறது இந்த ஸ்டோருக்கு நேம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோர்ல உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தேவையான எல்லா கோச்சிங்குமே அவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா அவங்க கொடுக்குறாங்க. அதே சமயம் நீங்க செல்லரா பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அமேசான்ல மற்ற செல்லர்ஸ்க்கு இருக்காத சில பெனிஃபிட்ஸையும் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த அமேசான் சஹேலில என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது சப்சிடைஸ்டு ரெஃபரல் ஃபீ. ரெஃபரல் ஃபீ பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே செல்லர்ஸா இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமேசான் பேனல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ரெஃபரல் ஃபீ கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்டகரி பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெஃபரல் ஃபீல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கம்மி பண்றாங்க. ஸோ நார்மலா இருக்கிற செல்லர்ஸ்க்கும் இந்த அமேசான் சஹேலியில இருக்கிற செல்லர்ஸ்க்கும் ரெஃபரல் ஃபீ டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா பர்சனலைஸ்டு ட்ரைனிங் ஃபார் குவிக் ஸ்டார்ட். உங்க பிசினஸை நீங்க குயிக்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. பர்சனலைஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ண தேவைப்படுது, உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ல எங்க டவுட்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட்ல இருக்கிறது அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுது, டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் அக்கௌண்ட்னா உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட்ல இருக்கிற என்ன டவுட்ஸையுமே அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பர்சனலாவே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் மாதிரி அஃபோர்ட் பண்ணுவாங்க. நீங்க பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ற வரைக்கும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இமேஜிங் அண்ட் கேட்டலாகிங் சப்போர்ட். இமேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா செல்லர் பேனலை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளேஸ் பண்ற இமேஜஸை பேஸ் பண்ணி தான் கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு கரெக்டான இமேஜ் எப்படி கேப்சர் பண்ணணும், போட்டோ ஷூட் எப்படி எல்லாம் இருக்கணும், எந்தெந்த மாதிரியான ஆங்கிள்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸை உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதே சமயம் கேட்லாக், ஒரு போட்டோனா நீங்க அதை எப்படி வந்து கேட்டகரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேட்டலாகிங் சோர்ஸையும் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே அமேசான் சஹேலில இருக்க பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபிஃப்த்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ்ட் கஸ்டமர் விசிபிலிட்டி. ஸோ கஸ்டமர் விசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னதான் நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணாலும் கஸ்டமர் நம்மளுடைய லேண்டிங் பேஜ்க்கு வந்து ப்ராடக்ட்டை விசிட் பண்ணாம எந்த ஒரு சேலுமே நடக்காது, எந்த ஒரு பிசினஸ்மே ரன் பண்ண முடியாது. ஸோ விசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அமேசான்லயும் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட விசிபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். உங்க ப்ராடக்ட்டை எப்படி எல்லாம் அவங்க விசிபிலிட்டி பண்றாங்க அப்படிங்கிறது அதே சேம் தான் இங்கேயும் அவங்க பண்றாங்க. அமேசான் சஹேலிலையும் பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்டோட விசிபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் சிக்ஸ்த்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் சப்போர்ட். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா பிசினஸ்லயுமே இருக்கு. என்னதான் நீங்க அமேசான்ல ப்ராடக்ட்டை சேல் பண்ணாலுமே கூட மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்டோட சேல்ஸ் growth இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே தான் உங்க ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்றது, எப்படி இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் ரேட்டை growth பண்றது, XXX XXX ஆக்குறது உங்களுடைய சேல்ஸ். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு உமன் ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, ஸோ நீங்க ஒரு பிசினஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அமேசான்ல நார்மலான செல்லரா இல்லாம அமேசான் சஹேலில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா இது உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா உமன் செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான பொசிஷனும் கூட. ஸோ மற்ற செல்லர்ஸை விடவும் உமன் செல்லர்ஸ் அப்படிங்கும் போது அட்ராக்டிவான கஸ்டமர்ஸ் வருவாங்க. அண்ட் யூனிக்கான ப்ராடக்ட்டை சர்ச் பண்றவங்களும் இந்த பேனல்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்காங்க. ஸோ இந்த பேனல்ல நீங்க செல்லரா உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா அமேசான் செல்லர்ஸை விடவும் இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு சேல்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அமேசான் சைட்ல இருந்து கொடுக்குற பெனிஃபிட்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த அமேசான் சஹேலில எந்த மாதிரியான உமன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸோ who can participate this, who can apply this அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷனை நான் கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் இந்த அமேசான் சஹேலிங்கிற இந்த ஸ்டோர்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உமன் எஸ்பெஷலி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க 3 கேட்டகரிஸ்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா a woman entrepreneur already registered as a seller on Amazon. இதுக்கு முன்னாடி நீங்க அமேசான்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உமன் ஆண்டர்பிரினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த அமேசான் சஹேலிங்கிற இந்த செல்லர் ஆப்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய பிசினஸ் ரன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா a woman entrepreneur affiliated with our partners looking to sell on Amazon. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க அமேசான்ல ப்ராடக்ட்டை சேல் பண்ணல, பட் நீங்க உமன் ஆண்டர்பிரினர்ஸா இருக்கீங்க, உங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நீங்க உங்க ப்ராடக்ட்ஸை ஆஃப்லைன்லயோ இல்ல வேற ஏதாவது இடத்துலயோ சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அமேசான்ல ஜாயின் பண்ணி உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ண விரும்புறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த அமேசான் சஹேலில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா a government body, NGO, not for profit organization supporting women empowerment. ஸோ நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலான செல்லர் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் பாடி இல்ல நீங்க ஒரு என்ஜிஓவா இருக்கீங்க, எந்த விதமான ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் நீங்க இல்ல. ஸோ அவங்கல இருந்து எந்த விதமான ப்ராஃபிட்டுமே நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல எடுத்துக்கல. ஆனாலும் நீங்க உமன் எம்பவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றீங்க, அவங்களுடைய growth-ஐ டெவலப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை இந்த அமேசான் சஹேலிங்கிற இந்த ஸ்டோர்ல நீங்க பிசினஸ்க்காக ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே அமேசான் சஹேலில பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம், ஆஸ் அ செல்லரா மாறலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கிற டீடைல்ஸ். ஸோ இந்த டீடைல்ஸ்ல நீங்க வரீங்க, நீங்க ஒரு உமன் ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, நீங்க அமேசான்ல ஆல்ரெடி ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் இல்ல அமேசான்ல செல்லர் அக்கௌண்ட் இல்ல, இந்த மாதிரியான ஐடியா எனக்கு இருக்கு, நான் இதில் ஜாயின் பண்ணி பண்றதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னாலும் இன்னைக்கே அமேசான் சஹேலியை ஓபன் பண்ணி ஆஸ் அ செல்லரா மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுங்க. ஸோ எஸ்பெஷலா உமனுக்காக இந்த ஸ்டோர் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய பிசினஸ் ரன் பண்ணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணி உங்களுடைய பிசினஸ் ரன் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த அமேசான் சஹேலில எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, அந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அமேசான் சஹேலி ஆப்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.